சற்று முன் வெளியான மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு ரேஷன் கார்டு ரிலேட்டடான அப்டேட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு புதிய அப்டேட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா? அப்போ வாங்க இப்போவே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழ்நாட்டில் 50 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக நியாய விலைக் கடைகளில் வந்து முன்னுரிமை மற்றும் சாத்தியமான ஓய்வூதிய திட்டங்கள் உட்பட ரேஷன் கார்டு தொடர்பான பல்வேறு சலுகைகள் மற்றும் சலுகைகளுக்கு தகுதியுடையவர்களாக 60 மற்றும் 70 வயது உடைய சீனியர் சிட்டிசனுக்கான புதிய திட்டத்தை தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டங்களுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு கூடுதல் சலுகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 50 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே மூத்த குடிமக்கள் லிஸ்ட்டில் வந்து வந்துடுவாங்க. அதே போல் 60 வயதுடைய மக்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டமும், அதுவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா அந்த ஓய்வூதிய திட்டத்தோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் வந்து கூடுதல் சலுகையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின முழுமையான மற்றும் புதுப்பித்த தகவல்களுக்கு நீங்கள் அதிகாரப்பூர்வமான தமிழ்நாடு அரசாங்க வலைதளத்தில் போய் பார்த்துக்கலாம். அது மூலயமா வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ மூத்த குடிமக்களுக்கான ரேஷன் கார்டு சலுகை மற்றும் ரிலாக்ஸேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நியாய விலை கடைகளில் ரேஷன் பொருட்களை விநியோகிப்பதில் மூத்த குடிமக்கள், அதாவது குறிப்பாக 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பெரும்பாலும் முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்தியோதயா அப்படின்ற ஒரு திட்டமும் வந்து நம்ம ரேஷன் கடையில் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. இது எதற்காக அப்படின்னா முதியவர்கள் உட்பட வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு வந்து மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குவதற்காக இந்த அந்தியோதயா அப்படின்ற திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. இது முதியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் சரி, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கும் வந்து இந்த திட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து மானிய விலையில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு திட்டமும் வந்து இதில் இந்த திட்டம் வந்து எதற்காக அப்படின்னா முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வராத மூத்த குடிமக்களுக்கு வந்து இலவச உணவு தானியங்களை வந்து வழங்கிட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அந்தியோதயா திட்டம் வந்து என்னென்னா முதியவர்களுக்கு, அதுவும் வந்து அந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு வந்து மானிய விலையில் வந்து கொடுக்கறதா வந்து அந்த அந்தியோதயா திட்டம். அதுவே இந்த அன்னபூர்ணா திட்டம் வந்து என்னென்னா இலவச உணவுப் பொருட்களை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2 வகையான திட்டம். அந்தியோதயாவில் வந்து உணவு தானிய பொருட்களை வந்து கம்மியான விலையில், அதாவது மானிய விலையில் கொடுக்கறத அந்தியோதயா. அன்னபூரணா அப்படிங்கிறது வந்து முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் வராத குடிமக்களுக்காக இலவச உணவுப் பொருட்களை வழங்குறத இந்த அன்னபூர்ணா திட்டம். அதே போல் முதியோர் ஓய்வூதியம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது வந்து என்ன, தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு வந்து தகுதியுடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பயன்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து பெரும்பாலும் அதிக தொகைகள் வந்து கொடுக்கப்படுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ PMJAY, அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது வந்து இந்த திட்டம் வயதான உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்களுக்கு வந்து தகுதியுள்ள குடும்பங்களுக்கு சுகாதார காப்பீட்டு திட்டத்தையும் வந்து வழங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதன் கீழே சுகாதார குடும்ப காப்பீட்டு திட்டத்தை வந்து வழங்கிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க.
இப்போ உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து எவ்வாறு புதுப்பிப்பது அப்படிங்கிறது வந்து பார்க்கலான்னா, இப்போ உங்களுடைய அஃபீஷியல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டுக்கான இப்போ 50 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புதுப்பிப்புகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி அன்னபூர்ணா திட்டத்தை வந்து நான் பயன்படுறதுக்கு வந்து எலிஜிபிளான ஆளா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் சேவை மையம் போயும் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து 60 வயசு ஆகிடுச்சு, நான் வந்து இந்த கவர்மெண்ட்டில் அறிவிக்கக்கூடிய இந்த அன்னபூர்ணா திட்டம் அப்படின்னு இலவச பொருட்கள் பெறும் திட்டத்தில் வந்து பயன்பெற தகுதி உள்ளவரா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி அதற்கு ஏற்ற உங்களுடைய வயது சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அந்த அன்னபூர்ணா திட்டத்தின் கீழே வந்து பயன்பெற முடியும். 60 மற்றும் 70 வயதுடைய மூத்த குடிமக்களுக்கு உணவு தானியங்களை வழங்குவதற்காகத்தான் இந்த அன்னபூர்ணா திட்டம் அப்படிங்கிறத வந்து இந்திய அரசு ஆரம்பித்தது. இந்த திட்டத்தை வந்து 2002, 2003ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக 10 கிலோ அரிசி வந்து 2002 இருந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்திய அரசின் மாதாந்திர ஒதுக்கீடு 720 MDS. அந்த அரசாங்கத்தின் உத்தரவுப்படி ஒவ்வொரு குவிண்டாலுக்கு ரூ. 50 போக்குவரத்து கட்டணம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியாளர்களால் வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்கள், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ரேஷன் கார்டுகளுக்கு முன்னுரிமை வந்து அளிச்சிட்ருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய நன்மைகள் என்னென்னா, அந்த PDS அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டுகள் பொது விநியோக முறை மூலமாக மானிய விலையில் நீங்கள் உணவுப் பொருட்களை வந்து பெற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிற அத்தியாவசிய பொருட்களையும் வந்து பெறுவதற்கான அணுகலையும் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ NSAP திட்டத்தின் கீழ் வரும் இந்த திட்டம் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள முதியோர்களுக்கு நிதி உதவி வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் AAI அப்படின்ற திட்டம் வந்து முதியவர்கள் உட்பட ஏழைகளில், அதுவும் ஏழ்மையானவர்களுக்கு மானிய விலையில் வந்து உணவு தானியங்களை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கிராமங்கள்லேயோ இல்லை வந்து நகரங்கள்லேயோ இல்லை யூனியன் பிரதேசங்களால் தயாரிக்கப்பட்ட வறுமை கோட்டு பட்டியலின் அடிப்படையில் பயனாளிகள் வந்து அடையாளம் காணப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரம் நகர்ப்புறங்களில் அடையாளம் மாறுபடலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கிராமம் இல்லைன்னா மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வறுமை கோட்டு பட்டியல் அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்படுறதுக்கு எலிஜிபிளாக என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் நகரத்தில் வசிக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை வந்து சில மாறுதல் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன இதுக்கான முழுமையான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாகவும் போயும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தை நீங்கள் பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் வந்து அவர்களுடைய வயது சான்று, குடியிருப்பு சான்று, வங்கி கணக்கு விவரம் மற்றும் சில சமயத்தில் வந்து ஜாதி மற்றும் மத சான்றிதழ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரேஷன் கடையில் கேட்குறது மூலமாகவோ இல்லை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்க்குறது மூலமாகவோ உங்களுக்கான அந்த அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுமே வந்து பயன்பெற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுமே பயன்பெற வகையில் தான் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனால் எல்லா மூத்த குடிமக்களுமே மாதந்தோறும் 10 கிலோ இலவச இந்த அரிசி திட்டத்தை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற கவர்மெண்ட் ரிலேட்டடான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான உண்மையான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.